சென்னையில் 17 வயது சிறுவன் போதை ஊசி செலுத்திக் கொண்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் இடைநிற்கும் மாணவர்களின் போக்கு சமூகத்தின் இருண்ட பக்கங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு வாழ்க்கையே தொலைக்கும் விதத்தில் முடிந்துவிடுகிறது. அதற்கு உதாரணம்தான் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த 17 வயது சிறுவனின் முடிவு. 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு சேர்ந்த சில நாட்களில் சிறுவன் தனது கூடா நட்பால் படிப்பை தொலைத்திருக்கிறான். கடந்த ஓராண்டாக போதை மாத்திரைகளை உட்கொண்டு அடிமையாக இருந்த அந்த சிறுவன் 6 மாத காலமாக போதை ஊசியையும் பழகியிருக்கிறான். அந்த பழக்கமே அவனுக்கு யமனாக முடிந்துவிட்டது. நண்பர்களுடன் சேர்ந்து போதை ஊசி செலுத்திக் கொண்ட அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். தன் மகனைப் போல இன்னும் பலர் புளியந்தோப்பு பகுதியில் இருப்பதாக கூறும் சிறுவனின் தந்தை அவர்களையாவது அந்த பழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்கிறார். +1க்கு அட்மிஷன் போட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் தான் போனான். அதுக்குள்ள பசங்க சேர்ந்து அதோட போகாத மாரி விட்டாங்க. அவனுக்கு எந்த ஏரியா பசங்கலாம் பழக்கம்? எல்லாம் புளியந்தோப்பு பசங்க தான் சார். புளியந்தோப்பு தான் ஃபுல்லா பசங்க. போதெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் நல்லா சாப்பிடுவான், எது பண்ணெல்லாம் சாப்பிடுவான். அவன் போதை பண்ணுறதுனால இட்டுன்னு போய் பசங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஊசியில் போனாங்க. அந்த ஊசின்ற பழக்கமே கிடையாது அவனுக்கு. இப்போ தான் லேட்டஸ்டாக தான் ஒரு 6 மாதமாக ஒரு 3 மாதமாக தான் ஊசி ஆரம்பித்தான். அந்த ஊசி அடிக்கிறதுனால எதுவுமே சாப்பிட்றதில்ல அவன். எனி டைம் ஜூஸ் குடிப்பான். எனக்கு ஜூஸ் வேணும் இல்லைன்னா பால்கா வேணும்னுவான். புரியுதுங்களா? அதுதான். அப்போ உங்களுக்கு சந்தேகமாகி அவர்கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் நம்ம சொன்னோம், உடம்பு ஏற்கனவே உள்ளே போயின்னு இருக்கு, சாப்பிடு, நான் சாப்பிடல போ, அப்படி போ. அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணுவான், பேசுமான். அவன் 2-3 நாளாக பேசுமான். அதே தான் ஒரு 2 மாசமா அப்படிதான் நடந்து. போதை ஊசி என்று எதுவும் இல்லை என கூறும் செயற்பாட்டாளர்கள் வலி நிவாரணைக்காக தரும் மருந்துகளை ஊசி மூலம் சிறார் செலுத்திக் கொள்வதாக தெரிவிக்கிறார்கள். நோய்களை தீர்க்க அளிக்கப்படும் இந்த மருந்துகளை சட்டவிரோதமாக வாங்கியும் மருத்துவ பிரதிநிதிகளை மிரட்டி பிடுங்கியும் சிறுவர்களும் இளைஞர்களும் போதைக்காக பயன்படுத்துவதாக அதிர வைக்கும் தகவலை இவர்கள் பகிர்கிறார்கள். கால் ஃப்ராக்சர் ஆயிடுது இல்லைங்களா? ஃப்ராக்சர் ஆயிடுது. அந்த பேஷண்ட் வலி தெரியாம இருக்கணும், வலி அதிகமா இருக்குன்றதுனால வலி தெரியாம இருக்க தான் டாக்டர் அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் இவங்க பயன்படுத்துறாங்க. அப்புறம் அதாவது கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, மூளைகள் நரம்புலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு தூக்கம் தேவைப்படுது, மாத்திரையை எழுதி தராங்க. அந்த மாத்திரையை இவங்க அதுவே பாத்தீங்கன்னா சின்ன மாத்திரையா இருக்கும். அதுல பாதி மாத்திரை தான் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு நாள் முழுதும் தூங்குவாங்க. இவனுக்கு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அதுல 2 மாத்திரை எடுக்கிறாங்க. அது போட்டா அது ஒரு மாதிரி போதையாவே இருக்கும், வலி தெரியாது. அந்த மாதிரி மாத்திரையிலையும் இவங்க உட்கொள்றாங்க. சென்னையில் கடந்த 6 மாதங்களில் 5க்கும் அதிகமானோர் போதை ஊசியால் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த வழக்குகளில் போதை ஊசி, போதை மாத்திரைகளை வாங்கி கொடுத்தவர்கள் பிடிக்கப்பட்டாலும் மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் நெட்வொர்க்கை பிடிக்க முடியாத நிலையே இருக்கிறது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்கும் நடவடிக்கைகளைப் போலவே போதை மாத்திரைகள், போதை ஊசி விற்பனையை இரும்பு கரம் கொண்டு காவல்துறை ஒடுக்க வேண்டியது அவசியமாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.